Hello guys, welcome to DT4 Tech. So இந்த வீடியோல Redmi Note 7 Pro ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். So அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நியூவா லான்ச் ஆகிற மொபைல்ஸோட ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்க. Redmi Note 7ல 6.3 inch full HD display வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து 16 million கலர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லை இது வந்து 81.4% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷன் கொடுத்துருக்கனால ஸோ பெசில்ஸ் வந்து கொஞ்சம் சைடில் அதிகமாகவே இருக்கும். இது வந்து 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷனில் கொடுத்துருக்கனால ஒரு வாட்டர் ட்ராப் நாச் இருக்குது. ஸோ அதனால கேம் நம்ம ப்ளே பண்ணும்போது ஸோ மெயினாக பப்ஜி ப்ளே பண்ணும்போது ஸோ எதுவுமே ஹைட் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷன் கொடுத்துருக்கனால ஸோ இதோட ப்ரொடெக்ஷனுக்காக பேக் அண்ட் ஃப்ரண்ட் சைடு ஸோ கார்னிங் Gorilla Glass 5 வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஸோ கைத்தவறி கீழே போட்டாலும் ஸோ எந்த ஒரு கிராக் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ஓஎஸை பொறுத்தவரையும் அதாவது MIUI 10 மேலே Android 9.0P வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். ஸோ அதனால ஒரு ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஆண்ட்ராய்ட் பியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லை ஸோ MIUI 10 கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பேட்டரி வந்து ரொம்பவும் ஒரு நல்ல பேட்டரி லைஃப் வரும். ஸோ MIUI 10. ஸோ அது மட்டும் இல்லை இதோட நியூ சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது Qualcomm-ஓட ஸோ ஒரு புது சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்தியாவில் லான்ச் ஆன ஸோ செகண்ட் மொபைல் இந்த மொபைல் தான். அதாவது இந்த ப்ராசஸரில் இது வந்து Qualcomm-ஓட Snapdragon 675 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 11 நானோமீட்டர் ப்ராசஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ Snapdragon 845 அதாவது ஃப்ளாஷிப் ப்ராசஸர் 10 நானோமீட்டர் ப்ராசஸ் தான் பில்ட் பண்ணுவாங்க. அதாவது Poco F1. பட் இது வந்து 11 நானோமீட்டர் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால ஸோ இதோட பேட்டரி லைஃப் ஸோ ரொம்பவும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை ஹீட்டிங்கே ஆகாது அப்படின்னு சொல்லலாம். பட் இதோட CPU பர்ஃபார்மன்ஸ் மெயினாக CPUவில் வந்து ஸோ ஆக்டோகோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. Redmi Note 7 Proவில் 8 கோர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து 2x2.0 GHz அது Creo 460 கோல்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹை எஃபிஷியன்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஸோ CPU ரிலேட்டிவாக ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் ஸோ அது மட்டும் இல்லை ஏதாவது ரன் பண்ணும்போது ஸோ இந்த கோர் வந்து யூஸ் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் பப்ஜி இது மாதிரி கேமெல்லாம் நீங்கள் ரன் பண்ணும்போது ஸோ இந்த கோர் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஹை எஃபிஷியன்டான கோர். ஸோ அப்போ மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இன்னும் வந்து நம்ம டே டு டே யூசேஜில் யூஸ் பண்ணுற அதாவது நார்மலான ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணும்போது 6x1.7 GHz Creo 460 சில்வர் அப்படிங்கிற இந்த கோர் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதாவது லோ எஃபிஷியன்டான ஆப் வந்து நம்ம ரன் பண்ணும்போது ஸோ ஓவரால் ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 660 விட ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ சொல்ல போனால் ஸோ அதாவது எந்த ஒரு கேமாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஹெச்டி கிராஃபிக்ஸை லேக் ஆகாமல் உங்களால் ப்ளே பண்ண முடியும். ஸோ அதை வந்து ஈஸியாக சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அது மட்டும் இல்லை இது வந்து GPU வந்து ஸோ Adreno 612 அப்படிங்கிறதுனால ஸோ இது ஒரு கேமிங் ஃபோக்கஸான ஒரு ப்ராசஸ். அதாவது GPU எப்பவுமே ஸோ GPU பொறுத்தவரையும் அதாவது கிரண் ஸோ MediaTek ஸோ Exynos இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஸோ மெயினாக Adrenoங்கிற இந்த ப்ராசஸர் மட்டும்தான் கேமிங்க்கு ஸோ ஒரு பெட்டரான ப்ராசஸர். ஸோ அதாவது பெட்டரான ஒரு CPU. அதனால ஸோ கேமிங்க்கு ஸோ ஓவரால் இந்த ப்ராசஸர் பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதாவது இந்த பட்ஜெட்குள்ளே ஸோ இது வந்து SD கார்டு ஸ்லாட் வந்து அவைலபிள் இருக்குது. பட் இது வந்து டெடிகேட்டட் ஸ்லாட் தான். ஸோ அதனால் நம்மளால் ஒரே டைமில் ஸோ 2 சிம் அப்படி இல்லைனா ஒரு சிம் SD கார்டு போட்டு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட மெயினான ஒரு ஹைலைட் என்னன்னா இதோட பேக் சைட் கேமரா தான். ஸோ பேக் சைட் கேமரா வந்து டுவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 48MP f1.8 அப்பச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 5MP டெப்த் சென்சர் f2.4 டெப்த் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸோ ஆட்டோ ஹெச்டி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை ஸோ ஃபஸ்ட் டைம் நோட் சீரிஸில் 4K சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க 30 FPS. ஸோ ஒன்று வந்து 1080p இருக்குது. ஸோ அதில் வந்து 30 FPS and 60 FPS and 120 FPS வரை நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ வித் EIS சப்போர்ட்டோட Redmi Note 7 Proவில் ஃப்ரண்ட் சைட் 13MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ Redmi Note 5 Proலேயே 20MP கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு ஏன் 30MP கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ பேக் சைட் ஸோ அந்தளவுக்கு ஒரு பக்காவான கேமரா கொடுத்துருக்காங்க. பட் ஓவரால் ஃப்ரண்ட் சைட் கேமராவும் ஸோ பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் இதோட அப்பச்சர் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ ஃப்ரண்ட் சைட் 30MP கேமராங்கிறத மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்து நம்மளால் 1080p 30 FPSல நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் இதோட ஹைலைட் என்ன அப்படிங்கிறதா ஸோ இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ Type-C அண்ட் இதோட நியூ ப்ராசஸர் அண்ட் இதோட ப்ரைசிங். ஸோ இதுக்கு வந்து Type-C போர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இதோட ப்ரைஸை பொறுத்தவரையும் அதாவது 4GB 64GB வேரியன்ட் 14,000க்கும் ஸோ 6GB 128GB வேரியன்ட் வந்து 17,000க்கும் ஸோ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து மார்ச் மாதத்துலேருந்து ஸோ அவைலபிளாக இருக்கும் ஸோ ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ அதனால இதோட டேரக்ட் பை லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இதோட பேட்டரி லைஃபை பொறுத்தவரையும் அதாவது 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஒன் டே யூசேஜுக்கு ஒரு பெட்டர் பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லலாம். பட் என்னதான் இருந்தாலும் ஸோ இது பத்தாது அப்படின்னு இருந்தாலும் ஸோ இதுக்கு வந்து ஸோ குயிக் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது Qualcomm-ஓட குயிக் சார்ஜ் 4 சப்போர்ட் இருக்கனால ஸோ நம்மளால் 1.5 ஹவரில் ஸோ ரொம்ப குயிக்காக சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதாவது 0 to 70% ரொம்ப குயிக்காக சார்ஜ் ஆகும். பட் லாஸ்ட் ஒரு 30% மட்டும்தான் ஸோ கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால ஸோ குயிக் சார்ஜ் 4 சப்போர்ட் இருக்கனால ஸோ ரொம்ப ஈஸியாக நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். பட் நம்ம வந்து மொபைல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட பாக்ஸோட வர சார்ஜர் வந்து ஸோ நார்மல் சார்ஜராக தான் இருக்கும். அதாவது 5 watts to 2 ampere. ஸோ இது வந்து 18 watts சார்ஜர் வந்து நம்ம தனியாக பர்ச்சேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து குயிக் சார்ஜ் 4 சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த சார்ஜர் தனியாக நீங்கள் பை பண்ணி வாங்கலாம். ஸோ அந்த பெஸ்ட்டு சார்ஜரோட லிங்க்கும் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 18 watts சார்ஜர் அப்படிங்கிறதுனால ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை 4000 mAhக்கு ஸோ குயிக் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்தது ஸோ ரொம்ப நல்ல விஷயம்.
ஸோ ரெட்மி நோட் 7 ப்ரோவோட திக்னஸ் வந்து அதாவது 8.1 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருந்தாலும் ஸோ இதோட திக்னஸ் ஸோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட வெயிட் வந்து அதாவது 186 கிராம்ஸ் வந்து வெயிட் இருக்குது. ஸோ ஓவரால் நம்ம டே டு டே யூசேஜில் யூஸ் பண்ணும்போது ஸோ அந்தளவுக்கு வெயிட்டாக நம்மளுக்கு தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மொபைலை பற்றி இன்ட்ரெஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.